சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, நீ ஒன்றை மட்டும் என்னிடம் அதை மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். இதை எப்படியாவது நடத்தி தாங்க சாயப்பா என்று. பிள்ளையே, நீ வைத்த வேண்டுதலை அப்படியே உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன். உனக்கானதை நல்லதை நடத்தி தருவேன். உனக்கு கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கைகளில் வந்து சேரப்போகிறது. இது பல நாள் கனவு என்று கூட சொல்லலாம். பிள்ளையே, இதை நடத்தி தருகிறேன், மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். என்னை நம்பி இதை கேள். நம்பிக்கை இல்லாமல் பாதியில் இதை முழுவதுமாய் கேட்காமல் தள்ளிவிடாதே. நீ என்னிடம் கேட்டது உனக்கு உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என்று தெரியும். இதை நடத்தி தந்தால்தான் நீ மன நிறைவு, மன நிம்மதி, மகிழ்ச்சியும் அடைவாய் என்று எனக்கு தெரியும். பிள்ளையே, உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தால் போதும். இன்னும் வேண்டுதல் நிறைவேறவில்லையே என்று கோபப்படாதே. சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். பிள்ளையே, உன்னிடம் சில பேர் வேணுமென்றே கோபப்படுத்தி பார்க்கிறார்கள். உன் மனம் நிம்மதியை கெடுக்கிறார்கள். இவர்களை கண்டு கொள்ளாதே. வேணும் என்றே பிரச்சனை செய்பவர்களை நீ கண்டு கொள்ளாமல் உன் போக்கில் நீ இரு. அவர்கள் பேச்சு உன்னை கோபப்படுத்தத்தான் செய்யும். உன்னை கட்டுப்படுத்தி கொள். இவர்களையெல்லாம் திருத்த முடியாது பிள்ளையே. ஆனால் இதையெல்லாம் உன் சாயப்பா பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அவர்கள் தவறை உணரும்படி நான் செய்வேன். மற்றவர்கள் உன்னை கோபப்படுத்தி உனக்கு கோபம் வரும் அளவிற்கு செயல்கள் ஏதாவது செய்தாலும் பிள்ளையே, உன் கோபத்தை நீ எப்படி கட்டுப்படுத்தி கொண்டு சமாளிக்கிறாயோ அந்த அளவிற்கு உனக்கும் உன் உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. கோபம் என்றும் மிக மோசமானது பிள்ளையே. உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும், மன நிம்மதியும் கெடுக்கும். அதனால் பிள்ளையே, உன்னை யாராவது கோபப்படுத்தினாலும் நீதான் உன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் சொல்வதை நீ கடைபிடிப்பாயா பிள்ளையே? உன் முயற்சியை நீ செய்து கொண்டே இரு. உனக்கு நல்லதை நான் செய்வேன். மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீ என்றும் நல்ல பிள்ளையாகவும் நல்லதை நினைத்து கொண்டு நல்லதை செய்து கொண்டிரு பிள்ளையே. மற்றவர்கள் உன்னிடம் உதவி என்று கேட்டு வரும்போது இல்லை என்று சொல்லிவிடாதே. பிள்ளையே, உன்னால் முடிந்த அளவு உதவி செய்திடு. நல்லதை நினைத்து பார்க்கும்போது உனக்கு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் தோன்றாது. பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை நான் நல்லபடியாக மாற்றுவேன். நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். நீ தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழம்பிக் கொள்ளாதே. கவலைப்படாமல் இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. எல்லாமே நல்லதாகத்தான் உனக்கு நடக்கும். உனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், மன கஷ்டங்கள் எல்லாம் யார் யார் எப்படி என்று நீ தெரிந்து கொண்டிருப்பாய். இது எல்லாம் ஒரு பாடம். எவ்வளவு சோதனைகள், கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தப் போகிறேன். நீ பட்ட கஷ்டங்களும் உன் தோல்விகளும் உன் வாழ்க்கையை நீ எப்படி கடந்து வந்திருக்கிறாய். நீ இதை தெரிந்தும் கொண்டிருக்கிறாய். இனி உன் வாழ்க்கையில் முழுவதும் சந்தோஷம் நிறைந்திருக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?